ஏன்னா இப்போ கோல்ட்லாம் வாங்குறது வேணாம், கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாங்கலாமா இல்லை வேணாமா நம்ம செய்யுது? கோல்டுல நாம இன்வெஸ்ட் பண்ணணும், சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் வாங்கிடணும். 60 வருஷத்துக்கு முன்னாடி 10 கிராம் கோல்டு 63 ரூபா. 2000த்துல 10 கிராம் கோல்டு 24 கேரட் 4400 ரூபா. இதே 2020ல 48,650. இந்த வருஷம் 2024ல 75,400 ரூபா. பணமா இருந்தா பணம் அப்படியே தான் இருக்கும். கோல்டா இருந்தா 12% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போன சின்ன கண்ணு அவங்க 600 ஆக்குவாங்க. செலவு கைய பணம் இருக்கு, அதை எடுத்து அம்மா கிட்ட கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கோல்டு தான் வாங்கி வைப்பாங்க. 2,44,000 மெட்ரிக் டன், 1,87,000 மெட்ரிக் டன் கோல்டு எடுத்தாச்சு. இன்னும் 57,000 மெட்ரிக் டன் கோல்டு தான் இன்னும் ரிசர்வா இருக்கு. கோல்டுக்கு மட்டும் 60,000 கோடி வருஷத்தோட டர்னோவர் இந்தியால நடக்குது. கல்யாணத்துக்காக மட்டும் நகை வாங்குற 60,000 கோடி. ஆனா நகை இல்லாம கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா அது வாழ்க்கையோட ஒரு பாதுகாப்பு. 2 பேர் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மூலதனமா பெரியவங்க எல்லாம் ஆசீர்வாதங்களை இந்த நகையா கொடுக்குறாங்க. இந்த எபிசோட் நம்ம யார் கூட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிஸ்ட் டாக்டர் GKR அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய ஃபினான்ஷியல் ரிலேட்டட் டவுட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், அண்ட் உங்களை பார்க்க போறேன் வீட்டில் சொன்னோடனே வீட்டில் கேட்க சொன்னாங்க சார். அதாவது கோல்டு பத்தி சில விஷயங்கள் கேட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அக்காக்கு மேரேஜ் அப்போ நம்ம கோல்டுலாம் சேர்த்து வைக்கணும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ சேர்க்கலாமா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ கோல்டுலாம் வாங்குறது வேணாம், கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாங்கலாமா இல்லை வேணாமா நம்ம செய்யுது? அதாவது 1964ல, அதாவது எக்ஸாக்ட்லி 60 வருஷத்துக்கு முன்னாடி 63 ரூபா தான் 10 கிராம் 24 கேரட். 1964ல 63 ரூபா தான். ஓகே, 60 இயர்ஸ் பிஃபோர். 60 வருஷத்துக்கு முன்னாடி 10 கிராம் கோல்டு 63 ரூபா. அதாவது 64ஆம் வருஷத்துல 63 ரூபா தான். ஓகே. இதே 2000த்துல 10 கிராம் கோல்டு 24 கேரட் 4400 ரூபா. ஓகே. இதே 2020ல 48,650 ரூபா 10 கிராம். இந்த வருஷம் 2024ல 75,400 ரூபா பியூர் கோல்டு 24 கேரட் 10 கிராம். இதனுடைய கம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் என்ன? 12%. 11லேருந்து 12% கேரண்டீடா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ நான் ஒரு மருதகாசியோட ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போற சின்ன கண்ணு அவங்க 600 ஆக்குவாங்க. செல்ல கைய பணம் இருக்கு, அதை எடுத்து அம்மா கிட்ட கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கோல்டு தான் வாங்கி வைப்பாங்க. ஏன்னா பணமா இருந்தா பணம் அப்படியே தான் இருக்கும். கோல்டா இருந்தா 12% இன்க்ரீஸ் ஆகிட்டு ரைட்டா? கண்டிப்பா. அதான். ஸோ அதனால கோல்டுல நாம இன்வெஸ்ட் பண்ணணும், சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் வாங்கிடணும். ஓகே. யோசிக்கவே கூடாது. ஒரு சிம்பிளான நம்பர் சொல்றேன். எவ்வளவுதான் கோல்டு இது வரைக்கும், அதாவது நம்ம பூமியில இருக்கு கண்டுபிடிச்சது வரைக்கும்னா 2,44,000 மெட்ரிக் டன் அவ்வளவு கோல்டு இருக்கு. அதுல எடுத்துட்டாங்க. ரைட்டா? ஒரு ஃபேமஸான ஒரு படம் வேற வந்தது, KGF 1, 2லாம். அங்கேயும் சேர்த்து தான் 1,87,000 மெட்ரிக் டன் கோல்டு எடுத்தாச்சு. இன்னும் 57,000 மெட்ரிக் டன் கோல்டு தான் இன்னும் ரிசர்வா இருக்கு. ஓகே. கோல்டு பூமியில இருக்கிறது ரொம்ப கம்மி, ஆனால பிரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். இதுல இந்தியால இருக்கிற வீடுகள்ல மட்டும் 21,000 மெட்ரிக் டன் கோல்டு நகைகளா இருக்கு. வீட்டுக்குள்ளே பதுக்கி வச்சிருக்காங்க. பதிக்கலாம் இல்ல, வாங்கி வச்சிருக்காங்க. ரைட்டா? இதெல்லாம் நான் சொல்லல, கோல்டு கவுன்சிலோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது. இது நான் சொன்ன இந்த 21,000 மெட்ரிக் டன்னே 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்நேரத்துக்கு 24,000 மெட்ரிக் டன் கூட ஆயிருக்கும். ஆமா. ஸோ அதனால ஒன்றும் இன்க்ரீஸ் தான் ஆகும். இந்தியாவில் இருக்கிற வீட்டுங்களில் இருக்கிற இந்த தங்கம் வேர்ல்டுல இருக்கிற அத்தனை தங்கத்தோட 11% தங்கம் வீட்டில் இருக்கு. இந்தியாவோட வீட்டில் இருக்கு. அந்த அளவுக்கு கோல்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். ஆமா.
ஏன்னா நீங்க வீட்டுல கல்யாணத்தை பத்தி சொன்னீங்க, அதனால சொல்றேன். அதாவது இந்த கல்யாண இந்த பிசினஸ் வெட்டிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். இந்தியாவில் மட்டும் வெட்டிங் இண்டஸ்ட்ரி 3.25 லட்சம் கோடி பிசினஸ். 3.25 லட்சம் கோடி பிசினஸ். ஒருத்தர் வாழ்நாள்ல சம்பாதிச்ச பணத்தை அவங்க வீட்டு விசேஷம் கல்யாணத்துக்காக 20% செலவு பண்ணிடுறாங்க. 5 ரூபா சேவ் பண்ணி வச்சாலும் அதுல 1 ரூபா செலவு பண்ணிடும். விசேஷங்களுக்கு செலவு பண்ணும், கல்யாணத்துக்காக செலவு பண்ணும். ஆவரேஜா இந்தியாவில் நடக்கிற கல்யாணத்தோட செலவு என்னன்னா 20 லட்சத்துல இருந்து 5 கோடி ரூபாய். அப்பா, ஒரு கல்யாணம் 20 லட்சத்துல இருந்து 5 கோடி ரூபாய். கம்மியா கூட பண்ணலாம், 10 லட்சத்துலயும் பண்ணலாம். ஆனா ஆவரேஜா சொல்றேன். ஓகே, இது கோல்டுக்கு மட்டும் 60,000 கோடி வருஷத்தோட டர்னோவர் இந்தியாவில் நடக்குது. கல்யாணத்துக்காக மட்டும் நகை வாங்குற 60,000 கோடி. இப்ப சொல்லுங்க, வீட்டுல சொல்றாங்க நகை வாங்கலாமா கூடாதா? வாங்கணும். ஆனா சீப்பா எங்க வாங்கலாம் அப்படின்னு கேட்டா ஹாங்காங்லயும் துபாயிலும் சீப்பா இருக்கு. ஓகே, ஆனா அதுவும் ஒரு லிமிட் தானே. சரி, ஒரு நபர் இவ்வளவு கிராம்ஸ் போட்டுட்டு வரணும். பேகேஜ் ரூல்ஸ் பிரகாரம் நீங்க ஒரு 10 கிராம் 20 கிராம் கொண்டு வரலாம். ஆம்பளைங்களை கொண்டு வரலாம், பொம்பளைங்களை கொண்டு வரலாம், லிமிட் இருக்கு. அது பிரகாரம் நீங்க ஒரு 4 தடவை போயிட்டு வந்தீங்கன்னா கொண்டு வந்துருக்கு. ஓகே, அண்ட் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கல்யாணத்துல இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா தப்பா சார்? ஏன்னா ஒரு நாள் கூத்துக்கு அவ்வளவு செலவு பண்றது அது நல்லதா கெட்டதா சார்? அந்த அமௌண்ட் ஆக்சுவலி நீங்க செலவுன்னு சொல்றது மேபி கல்யாண பந்தல், ஓகே, சாப்பாடு செலவுகள், இதெல்லாம் தான் செலவா இருக்கும். கோல்டு செலவே கிடையாது, அது இன்வெஸ்ட்மெண்ட். அதனாலதான் கல்யாணம் பண்ணி பொண்ணை வீட்டுக்கு அனுப்பும்போது சீர்வரிசையில இந்த நகை செஞ்சு கொடுத்தா நகை அவங்களுக்கு எப்பவுமே உபயோகமா இருக்கும். ஸோ அது செலவே கிடையாது. அது இட் இஸ் நெவர் அன் எக்ஸ்பெண்டிச்சர். கல்யாண எக்ஸ்பெண்டிச்சர் தான் செலவு. அதை தான் அதை நாம டிபேட் பண்ணலாம், நீயா நானா மாதிரி. ஒருத்தர் கல்யாண செலவு பண்ணணும், கல்யாண செலவே பண்ணாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வேணா டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா நகை இல்லாம கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா அது வாழ்க்கையோட ஒரு பாதுகாப்பு. 2 பேர் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மூலதனமா பெரியவங்க எல்லாம் ஆசீர்வாதங்களை இந்த நகையா கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கோ, உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகும். ஓகே, எனக்கு 10 ரூபா தான் சார் இருக்கு. ஆனா அதை நான் கோல்ட்ல போடணும்னா என்ன நான் பண்ணணும் அப்படின்ற கோல்டு பாண்ட் வாங்கிக்கோங்க. ஓகே, ஆனா கோல்டு பாண்ட் எப்பவுமே கிடைக்காது. 8 years once அது மாதிரி தானே சார்? அது 6 மாசத்துக்கு ஒரு தடவை பாண்ட் இஷ்யூ பண்ணிட்டே இருப்பான். நீங்க ஏன்னா கோல்டா வாங்கி வச்சீங்கன்னா எப்போ யார் எடுத்துன்னு போவா, என்ன எடுத்துன்னு போனா பாண்டை வாங்கி பேப்பரை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அன்னைக்கு என்ன ரேட்டோ இன்னைக்கு என்ன ரேட், இன்னைக்கு 75,400 ரூபா இருக்குல்ல, இதுக்கு ஒரு 10 பாண்ட் வாங்கி 10 கிராம் 10 கிராம் 100 கிராம்னா 7.5 லட்சம் ரூபா. 7.5 லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு பாண்ட் வாங்கி வச்சுக்கோங்களேன். அந்த அதாவது அப்பனா எவ்வளவு ஆச்சு, அது 10 × 10. ஸோ 100 கிராம் வாங்கி வச்சுட்டீங்க. இந்த 100 கிராமுக்கு 7.5 லட்சம் ரூபாய் நீ கொடுத்து வாங்கி வச்சுட்டீங்களே. 4-5 வருஷம் கழிச்சு அதே 100 கிராம் பேப்பரை வித்தீங்கன்னா அன்னைக்கு என்ன பிரைஸோ அந்த பணம் உங்களுக்கு கொடுத்துருவான். ஓகே, சரியானது. இதான் பாண்டு, கோல்டு பாண்ட். ஸோ நீ கோல்டா வாங்கி வச்சு வித்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் உண்டு. ஓகே, அது உண்டான கெயினுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கட்டணும். ஆமா, ஆனா இதுக்கு பாண்ட். ஸோ அதனால அதுக்கு பேர் பாண்டுன்னு பேர். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு சார். இது போனால் அப்படியே ஒரு மெகா தொடர் மாதிரி போயிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த சேனலை அனைவரும் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், எல்லாருக்கும் சொல்லணும். கண்டிப்பாக. தேங்க்யூ சார்.